Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, டெல்லியில எங்களோட டே இன் மை லைஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் டிப்ஸ், ரெசிபிஸ், அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டெனிங்க்கு எல்லாத்துக்குமே டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஃபேன் போடாம விட்டேங்க, மைக் ஆன் பண்ணிருக்கேன். அந்த ஃபேன் போடாம விட்ட எக்ஸாஸ்ட். சோ தான் இன்னைக்கு வந்து ஒரு ரீல் போட்டிருந்தேன் நானு. அந்த ஊர்ல சாமி கும்புற மாதிரி ஒரு டயலாக் போட்டு நானும் என் ஹஸ்பண்டும் இருக்குது. அது வந்து நாங்க ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா, அது அப்ப ஷூட் பண்ண வீடியோ. நிறைய பேர் வந்து அக்கா ஊருக்கு போயிருக்கீங்களா vlogல எதுவுமே ஷேர் பண்ணலையே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதனாலதான் வந்து சரி சொல்லலாம் அப்படின்ட்டு. அதனால ஒரு பழைய வீடியோ. அது ஒரு அக்டோபர்ல போனோம் இல்லையா, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நம்மளோட கண்டினியூவா பாக்குறவங்களுக்கு தெரியும். சோ அதனாலதான் வந்து நம்ம வந்து அந்த வீடியோவை இப்ப நான் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னமோல, அக்கா நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்களா இல்ல வெயிட் மெயின்டைனிங்ல இருக்கீங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா நீங்க இப்பவுமே அளவா தான் சாப்பிடுறீங்க அப்படின்ற ஒரு வெயிட் லாஸ்க்கு மாதிரியே சாப்பிடுற மாதிரி, அளவா சாப்பிடுற மாதிரி இருக்கு, கொஞ்சமா சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் லாஸா இருந்தாலும் வெயிட் மெயின்டைனிங்கா இருந்தாலும், வெயிட் லாஸை விட வெயிட் மெயின்டைனிங்னா ரொம்பவே நம்ம வந்து கான்சியஸா இருக்கணும். இப்போ ஒயிட் ரைஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம் இல்லையா, நான் அதனாலதான் சொல்றேன் கொஞ்சமா எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது, புரோட்டீன் இந்த மாதிரி எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிடிச்ச விஷயத்த அளவா எடுத்து மெயின்டைன் பண்றது தாங்க மெயின்டைன். ஏன்னா அகைன் நம்ம நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்மளோட வெயிட் கெயின் தான் ஆகும். சோ அது நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அதனால ஷேர் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு தெரியல இல்லையா. சோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டு நம்ம நார்மலா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஸ்டொமக் ஆனா அக்செப்ட் ஆயிடும். நம்ம ஒரு வெயிட் லாஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து கொஞ்சமா சாப்பிட்ற மாதிரி நம்ம வயிறு எல்லாமே, அதையே நம்ம அப்படியே மெயின்டைன்லயே கொண்டு போய் பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? யுவர் வீடியோஸ் ஆல்வேஸ் மோட்டிவேட் மீ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். இந்த சிஸ்டர்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து நம்மளோட வீடியோஸ் பாக்குறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கப்புறம் ரவை வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா, டெய்லி சாப்பிடலாமா, இல்லைன்னா வெயிட் கெயின் ஆயிடாதா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ரவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனா வந்து ஒரு என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கோங்க. நான் அதான் சொல்லுவேன். நிறைய மில்லட்ஸ் வகைகள் எல்லாமே ரவையில வந்து கொஞ்சம் ஃபைபர் இருக்கு. கோதுமையில இருந்து வர்ற ஒரு பகுதி தான், அந்த உமி மாதிரி உள்ள பகுதி தான் ரவை. சரிங்களா? நிறைய பேர் மைதான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ரவை வந்து ஹெல்தியான ஒரு விஷயம் தான், ஆனா அளவா எடுத்துக்கணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். டெய்லி எடுத்துக்கலாம்னா நீங்க வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டிஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெயிட் லாஸ்ல இருக்கிற மாதிரியே தெரியாது, உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். சோ அதனாலதான் மில்லட்ஸ் வகைகள் எல்லாமே வந்து மாத்தி மாத்தி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து உட்காந்து சாப்பிடுங்கக்கா. இப்ப இங்க நின்றுட்டு வீடியோ ஷூட் பண்றேன் இல்லையா, சோ அதனால வந்து நான் வந்து நின்றுட்டு சாப்பிடுறேன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இங்க வந்து ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கா, சோ இங்க நின்று ஒரு பாய் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு நாங்க போய் உட்காந்துதான் சாப்பிடுவேன். இல்லைன்னா என்னால வந்து எனக்கெல்லாம் சாப்பாட ரொம்ப ரசிச்சு ருசிச்சு அவ்வளவு பொறுமையா சாப்பிடணும். சோ அது வந்து ரொம்ப பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணா கூட எனக்கு அவ்வளவு இரிட்டேட் ஆகும் சாப்பிடும் போது. ஏன்னா சாப்பிடறதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடுறோம். அந்த சாப்பிடுற விஷயம் எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கணும். அது வந்து இந்த நீங்க ஆங்கிள் நல்லா இருக்கா, இங்க இருக்குள்ள வச்சு சாப்பிட்டு காமிச்சிட்டு அப்புறம் உட்காந்துதான் நான் வந்து சாப்பிடுவேன். சரிங்களா? குக்கர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ரைஸ் வந்து வடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா நான் ஒரு 10-15 நாளா தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். 10 நாளா நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இப்போ வாங்கியிருக்க அரிசி ரொம்ப நேரம் வேகுது, வடிக்கிறது அப்படியே பருக்கையாவும் ஆயிடுது. சோ அம்மாச்சிக்கு வந்து அந்த மாதிரி பருக்க மாதிரி இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இந்த பித்தப்பை இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்தாச்சு. சோ அந்த இதனால உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமா இருக்கு. சோ அதனால இந்த அரிசி அப்படி இருக்கிறதுனால நாங்க அதனாலதான் ஊற வச்சு அதை வந்து நல்லா களைஞ்சிருவேன். ஊற வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சோறு குக்கர்ல வைக்கிறேன். இப்ப ஒரு 10 days அவங்களுக்கு நல்லா இருக்கு சாப்பிடறதுக்குன்னு சொன்னதுனால. மத்தபடி நானே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் குக்கர்ல சாப்பிடுங்கன்ட்டு. என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு 10 days தான் இப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ அதனாலதான் ஏன்னா வடிச்சு சாப்பிட்றதுதான் நல்லது. அது நானே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், நானும் அதுதான் பண்ணுவேன். சோ இந்த காரணத்தால இந்த அரிசி பிரச்சனைனாலதான் நான் வந்து இப்படி சாப்பிடுறோம். சரிங்களா? தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் உங்க லைஃப பார்க்கும்போது
எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க ஹஸ்பண்ட் உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் எப்படின்னா, அம்மா அப்பா நம்ம ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு பிள்ளையா நம்ம இருக்கோம் அப்படின்னா அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட். எல்லாருக்குமே என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா அப்பா தான். ஸோ அந்த அம்மா அப்பா எல்லாம் இல்லாம சில விஷயங்கள் வந்து இப்போ என்னதான் சித்தி மாமா எல்லாருமே வந்து நம்மளை வந்து பார்த்து வளர்த்திருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம இருப்போம். அவங்க அம்மா அப்பா இல்லாதனாலதான் இதெல்லாம் நடக்குதோ, இதெல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இப்ப வந்து அப்பெல்லாம் சின்னத்தனமா நம்ம யோசிச்சிருக்கோமே அப்படின்னு இப்ப யோசிக்கிறேன். இன்னும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் உண்மையாவே நான் சொல்லணும் அப்படின்னா, என்னோட தேவைகள் எல்லாமே நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த நடந்துரும். சோ அது ஒரு விஷயம். அந்த அம்மா அப்பா இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் மூவிஸ்ல இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி தாய் வீடு நினைவுக்கு வராத அளவுக்கு எந்த கணவர் பாத்துக்கிறாங்களோ அவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. என் லைஃப்ல உண்மையாவே சொல்ற ரியலா நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அம்மா வந்து, எங்க அப்பா எனக்கு 2 வயசுல இறந்துட்டாரு. அவரோட பாசம் என்னன்னே தெரியாம போச்சு. சோ அதனால எனக்கு அதை பத்தி இது இல்ல. அம்மா வந்து ஒரு 14-15 வயசுல, அதுவும் நான் ஏஜ் படுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள்னால எனக்கு வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம நல்ல தலையெல்லாம் அப்படியே ஒவ்வொரு இதுவும் பின்னும் போது சீவி சீவி பின்னி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் அம்மா பார்த்தவங்க. நமக்கு வந்து ஒரு அவ்வளோ நம்மள பேம்பர் பண்ணவங்க இல்ல. ஒரு 15 வயசுல அந்த ஏஜ் வந்து நம்ம அம்மா அப்பா எல்லாம் இருந்து நம்மளை கவனிக்க வேண்டிய ஒரு ஏஜ். அந்த இடத்தையே நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அம்மா இல்லாம நம்மளே ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும். என்னதான் நம்மள வந்து பார்ப்பாங்க, நல்லா பார்த்தாங்க. உண்மையா சொல்லணும்னா என்னோட சித்தி மாமா அத்தை அம்மாச்சின்னு அப்படி பார்த்தாங்க. உண்மையா சொல்றேன், இந்த மாதிரி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்ன வரைக்கும் எனக்கு என்னோட கரெக்டா அந்த சீர்வரிசை இதெல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாமே நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஏஜ்ல அம்மா இல்லாதனாலதான் இது நடக்குதோ அப்படின்ற ஒரு சின்ன பிள்ளைத்தனம் நமக்குள்ள இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். அம்மா அப்பா இடத்த யாருனாலுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்றதும் தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்க. சோ அது மாதிரி இருந்துட்டு வந்த பொண்ணு இப்ப நான் இப்ப இருக்கேன் அப்படின்னா, எங்களுக்குமே ஸ்டார்டிங் கல்யாணம் பண்ண ஸ்டேஜ்ல அந்த கேரக்டர் ஒரு டக்குன்னு வந்து விட்டது. நாங்க அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அப்போ நல்லா கல்யாணத்துக்கு ஒரு முன்னாடியே நாங்க பேசிட்டுலாம் இருந்தோம். இருந்தாலுமே வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 6 months அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வினி இப்படிதான் நான் அப்படிதான்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்ல. நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ என்னோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணுவாரு. இப்பவும் சொல்றேங்க, இப்ப எங்க மாமியார் வளர்த்த வளர்ப்பும் இருக்கு. உண்மையாவே எங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்திருக்காங்க சின்ன பிள்ளையில, அதாவது அவரு சின்ன பிள்ளையில இந்த மாதிரி காலு கை ஹேண்டிகேப்டா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணுக்கு தாமா நான் வந்து வாழ்க்கை கொடுக்கணும்னு சின்ன பிள்ளையில அவர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா ஒரு 10 வயசு அந்த மாதிரி டயத்துல சொல்லியிருக்காரு. எங்க மாமியார் என்கிட்ட சொன்னாங்க. சோ இப்ப வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்ப வந்து எங்க ஒரு கனெக்ஷன்ல அம்மா அப்பா இல்லாத பிள்ளைய கல்யாணம் பண்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் வந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, அவரோட மனசு அந்த டயத்துல அந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. இப்ப இந்த ஒரு கனெக்டிங் வந்திருக்குல்ல, ஏதோ ஒரு விஷயம் சரிங்களா. அந்த இவரு இந்த இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் பார்த்திருப்பாரு. அது ஒரு விஷயம். அவர் ஒரு கேரக்டர் ஒரு குணம்னு இருக்குன்னா அது வந்து மாறவே மாறாது. அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் அது நமக்கு இன்புட் கிடைக்கும். நம்ம இன்புட் என்ன போறோமோ அதுதான் அவுட்புட் கிடைக்கும். நான் அதுதான் வந்து சொல்லுவேன். நம்ம என்ன நடந்துக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து வரும். சோ அவங்க அந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அக்கறை, இந்த அம்மா அப்பா பாசமே. அம்மா அப்பா இப்போ நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி என் மனசுக்கு ரொம்ப ஒரு இதுவாயிடுச்சு. நமக்கு எங்க வீட்டுக்கார் சொல்லுவாரு, உனக்கு குழந்தை குட்டி ஆயிடுச்சு, நீ அம்மாவாயிட்ட, அவங்கள நினை, மத்தபடி எதையுமே நினைக்காத. ஸ்டார்டிங்ல எல்லாம் கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாம் அம்மாவை நினைச்சுலாம் அவ்வளவு அழுதுருக்கேன். எல்லாமே அப்படி போக 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 அம்மா அப்பா நினைவுக்கே வராத அளவுக்கு பாத்திரம் கழுவணுமா கழுவுவாங்க. ஒரு ஒய்ஃபா நம்ம சில விஷயங்கள் எதிர்பார்ப்போம். ஏன்னா எனக்கு முடியல, எனக்கு ஒரு விஷயம் இருக்கா, நம்ம அம்மா அப்பாவை தான் தேடுவோம். சோ அதுல பாத்திரங்கள் இருந்தாலும் வீடு துடைக்கிறதா, பிள்ளைங்களுக்கு கழுவி விடுறதுல இருந்து பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் இன்ன வரைக்குங்க. எங்க பசங்களுக்கு நான் ட்ரெஸ் பண்ணி விட மாட்டேன், அவர் தான் பண்ணி விடணும். அது வந்து அவர் தான் பண்ணுவாரு. அவருக்கு அதுல பிடிக்கும். அப்ப பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட மாமியாரும் சரி எங்க வீட்டுக்காரும் தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. என்னைய தூக்க விட்டதே கிடையாது. எனக்கு ஆபரேஷன் 2மே பிள்ளைங்களை நான் தூக்குனதே கிடையாது. இப்பெல்லாம் எப்பயாவது ஒரு நாள் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா கூட என்னால தூக்க முடியாது. பழகி இருந்தா தானே அதை தூக்க முடியும். அந்த மாதிரி சோ வெளியில போறோம் அப்படின்னா நான் வந்து ஃப்ரீ பேர்டு தாங்க. உண்மையாவே சொல்லுவேன். அந்த மாதிரிதான் இருப்பேன். நான் நார்மலா தான் இருப்பேன். நிறைய பேர் எல்லாம் பாப்பேன், அந்த பிள்ளைங்களை இழுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் கஷ்டப்படுறது பார்த்திருக்கேன்.
2 பேருமே என்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. எங்க வீட்டுக்கார் அப்படியே வச்சுக்குவாரு, என்னையும் அம்மாச்சுமே கூட விட்டுருவாரு, என்னையும் மாமியாரே விட்டுருவாங்க. 2 பேரும் பாருங்கன்ட்டு 2 குழந்தையும் கையில பிடிச்சிப்பாரு, இல்ல தூக்கிப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி அப்ப நிறைய எல்லா விஷயத்திலுமே எனக்காக எல்லாமே பண்ணுவாருங்க. உண்மையாவே சொல்லணும்னா இப்ப பிரசவ டயத்துலயுமே எந்த ஆண்களுமே செய்ய மாட்டாங்க. சில பேர் செய்யலாம், அதை கூட எனக்காக செஞ்சிருக்காங்க. சோ அதெல்லாம் அது மாதிரி சோ எல்லா இடத்துலயுமே என்னை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருக்காங்க. அப்படின்றவங்களுக்காக நம்ம என்ன வேணாலுமே பண்ணலாம். சோ அதுதான் ஒரு லைஃப்ல நம்ம அவங்களோட தேவை என்ன, நம்மளோட தேவை என்னன்னு ஒருத்தருக்கு புரிஞ்சு அதை கேத்தா நடத்தி போனமே லைஃப் வந்து இதுவாயிடும். எல்லார்ட்டையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்குங்க. அதை வந்து ஒரு ஸ்டேஜ்ல நம்ம யாருக்காக விட்டு கொடுத்து போறோம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கட்டும். நான் தான் ராணி, நான் சொல்றதா அப்படி வந்து இருந்தோம் அப்படின்னா வாழவே முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு இதுதாங்க. அப்படியே எல்லாமே எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி உண்மையாவே சொல்றேன். இந்த வேர்ல்டுல எனக்கு இப்ப யார் வேணும் அப்படி கேட்டா அவர் மட்டும் இருந்தா எனக்கு போதும். பிள்ளைங்க அதெல்லாமே நெக்ஸ்ட் அடுத்துதான் எனக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பிள்ளைங்களே அவர் கொடுத்து வந்ததுதான். சோ அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு. அவரு இருந்தா போதும். எனக்கு இந்த சொத்து பத்து எதுவுமே அவர் என்ன பண்றாரோ அதுல எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அப்படி ஆயிட்டேன் நான். உண்மையாவே அவர் தான் என்னோட உலகம். மாமா 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 நிறைய பேர் எல்லாம் கேள்விப்படுவாங்க, மாமா 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 மாமாக்கான மாமாக்கான அப்படியே அவர்களுக்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு இது அவரு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஒரு எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான், அவரை டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கேன். அதுலதான் எனக்கு ஒரு இது சந்தோஷம். அவர் வந்து எனக்கு நான் கேட்டு எதுவுமே செய்யணும்னா இல்ல, அவரே எனக்கு தாராளமா அள்ளி தெளிப்பாருங்க. சோ அதுக்குமே என்ன வேணும் சொல்லுங்க. இப்ப நான் யூடியூப் பண்றேன்னா, இது பண்றேன்னா இப்படி பண்ணுப்பா, இதுக்கு இந்த மைக் வேணும், இது வேணும், இதெல்லாம் நான் கேட்டதே கிடையாதுங்க. போன் கூட இந்த சின்ன இந்த போனை ஒரு பழைய போன் வச்சிருந்தேன், அந்த போனை வச்சு நான் வந்து வர்றேன்ப்பா அப்படிலாம் சொல்லியிருக்கேன் நான். ஆஹா நீ அப்டேட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், இது பண்ணு அது பண்ணு, சஜஷன் கொடுக்கறது. இந்த என்னோட வெற்றி வந்து அவரோட வெற்றியா நினைச்சு அவ்வளோ ஒரு விஷயம் வந்து பண்ணுவாருங்க. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு இடத்துல கூட மிஸ்டேக்கே சொல்ல முடியாத ஒரு பர்சன்னா அது வீட்டுக்காருங்க, ஹஸ்பண்ட். உண்மையாவே நான் சொல்றேன்ல, அதான் அவர் தான் எல்லாமே எனக்கு. அது சொல்லணும். நிறைய பேருக்கு இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம். ஏன்னா நான் அந்த ஒரு பாட்டுல அந்த உப்பு கல்லு தண்ணீருக்கு ஏக்கப்பட்டதுல வந்து வந்திருக்கும், கத்தி இஞ்சி ரத்தம் இஞ்சி காயப்பட்டவள் உன் கண்கள் செய்த வைத்தியத்தால் நன்மை அடைகிறேன். இந்த லிரிக்ஸ் எல்லாம் எனக்கு கேட்க எனக்கே அது எழுதின மாதிரி இருக்கும். சில வேர்ட்ஸ் அதுல அம்மா இல்லாம தான் அந்த பொண்ணு இருக்கும். கரண் படம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி என் லைஃப்ல இருந்து இந்த விஷயம்லாம், இந்த அன்புக்காக ஒரு சில ஏங்கி இருப்போம்ல, அதெல்லாமே இப்ப ரொம்ப தாராளமா கிடைக்கும் போது ஸ்மூத்தா லைஃப் கொண்டு போயிட்டு இருக்கேங்க. உண்மையாவே சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. நானே எமோஷனல் ஆயிட்டேன். நிறைய சிஸ்டர் சுத்தி போடுங்க அதெல்லாம் சொல்றீங்க. இவ்வளவு வேலை பார்ப்போங்க, அந்த 2 நிமிஷம் சுத்தி போடுற வேலை நமக்கு பெரிய வேலையா தெரிஞ்சு அதை அப்புறம் பண்ணுவோம்னு விடுவோம். இது என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க கண்டிப்பா. ஆனா நல்லதா இப்ப நம்மளை பத்தி சந்தோஷமா இவங்க நல்லா இருக்காங்களே, அப்ப பெத்த தாய் கூட பிள்ளை அழகா பண்ணுதுன்னு ரசிச்சா கூட அது வந்து கண்ணுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க சொன்னதுக்காக நான் வந்து சுத்தி போடுறேன், சரிங்களா? சோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்கு எல்லாம் ஸ்டோரி சொல்லி, நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு லைஃப்ல. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. நிறைய பேருக்கு அது மோட்டிவேஷனாவோ இல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால என்னோட டெலிவரி இது மேரேஜ் ஸ்டோரி இதெல்லாம் கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதான்னு ஒரு சிஸ்டர் வந்து 64ல இருந்து 52 kg வந்து குறைச்சிருக்காங்க. 1 year மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன அவங்களுக்கு பெனிஃபிட் நல்லா கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஐ பவர் வந்து பாத்தீங்கன்னா மொத பவரை விட இப்ப கம்மியா இருக்கான். இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பரா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர். இதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு பாடியில அவ்வளவு பிசிஓஸ் தைராய்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்த உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் மட்டும் இல்ல, நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு கியூர் பண்ணும். சோ அதனால விடாம ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் கையை தான் சிஸ்டர் எல்லாருக்குமே நோட் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கை பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாங்க சில விஷயங்கள்னால நமக்கு வந்து இது நமக்கு அந்த ஆபரேஷன் பண்ணதுனால நமக்கு வயிறு தொப்பை அது வந்து ஆனது. அதை அப்படியே குறைச்சு வச்சு ஓரளவுக்கு போதும். இப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைட் அளவுக்கு இப்போ போதுன்ற அளவுக்கு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் அப்படியே எல்லாரும் வயிற்றையும் பார்த்துட்டே இருப்பேங்க நானு. அது மாதிரிதான் இருக்கும். சரிதான்.
டீ குடிக்காம இருக்கவே முடியல. நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி குடிக்கலாமா டீ அப்படின்னு. டீயே குடிக்க கூடாதுங்க. அதுல நாட்டு சக்கரை எந்த வகையான சர்க்கரையுமே எடுத்துக்க கூடாதுங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது. சரிங்களா? பிளாக் டீ, பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் குடிங்க. உங்களுக்கு சூப்பரா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எனக்கு வந்து நோஸ்ல வந்து இன்ஜுரி நடந்துச்சு சிஸ்டர். அதனால வந்து நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன். அதனால வெயிட் லாஸ் பண்ண முடியாதா நான் டேப்லெட் எடுத்துக்கிறனால அப்படின்னு நிறைய சிஸ்டர் வந்து கேக்குறீங்க. டேப்லெட் எடுத்துக்கிறனால எனக்கு வந்து வெயிட் குறையாதா அப்படிலாம் கிடையாது. ஹெல்தியா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா குறையும். சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் பிறந்தநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜூலை மாசம் வந்து பிறந்துருச்சு. அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்றேன் 30ஆம் தேதி, ஜூன் 30 பண்றேன். ஜூன் 1ஆம் தேதி தம்பிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. சோ எல்லாருக்குமே இந்த ஜூலை சூப்பரா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க டே விளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல ஏதாவது குடிப்போம் இல்லையா, இன்னைக்கு தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். ஸோ வெயில் காலம்ன்றனால எனக்கு தாங்க பிடிச்சிருக்கு. டீ காஃபிலாம் உங்களுக்கு பிடிக்காதக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு அது குடிக்கிறதே இல்லை, பழகிடுச்சுங்க. ஸோ அதனாலதான். அதுக்கப்புறமா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவை தான் வந்து வறுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சலாம், வெட்டலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சட்னிக்கு தான் வந்து வதக்கிட்டு இருக்கேன். சும்மா சிம்பிள் சட்னி தாங்க. தக்காளி, பூண்டு, வெங்காயம், வரமிளகா, கொஞ்சமா கடுகு சேர்த்திருப்பேன் நான். கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறதுங்க. ஸோ அது மாதிரி சிம்பிள் தக்காளி சட்னி. அதுக்கப்புறமா சரி உப்புமாவுக்கும் தாளிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா தான் தாளிக்கிறேன். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து தாளிச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதான். அதுக்கப்புறம் வறுத்த ரவையை போட்டு எப்பவும் போல உப்புமா கிண்டுவோல அந்த மாதிரி கிண்டிக்கிற வேண்டியதுதான். ஸோ சூப்பரா வந்து ரெடி ஆயிடும் ரவை உப்புமா. அவ்வளவுதான். அப்புறம் சட்னி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. சூப்பரா வந்து தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்பவுமே காலைல வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு பட்டர் அப்ளை பண்ணிட்டு அது கூட காஃபி வச்சு வந்து சாப்பிட்டுருவாங்க. அப்புறம் காலைல மதிய லஞ்சுக்கு அவருக்கு வந்து உப்புமா சட்னி வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நானுமே வந்து பாத்தீங்கன்னா உப்புமா சட்னி வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன். என்னடா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு உப்புமாவா நினைப்பீங்க. இங்க உள்ள லைஃப் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. டிஃபன் ஐட்டம்ஸ் மதியத்துல இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டாச்சுங்க. நல்லா தலையில ஒரு கொண்டையை போட்டுட்டேன். அந்த ஜிமிக்கி ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருந்தேங்க. நல்லா இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப நாள் சிம்பிளா போட்டுட்டே வந்துட்டு போட்டோம்னா சூப்பரா இருக்கும் இல்லையா? அதான் 11 மணி போல அம்மாச்சிக்கு எப்பவும் டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா? ஸோ அதனால காஃபி பண்ணி அவங்களுக்கு வந்து போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து மழை வர்ற மாதிரியே இருந்ததுங்க. துணி வேற எடுத்தும் பழங்க அப்படின்ட்டு மொத்தமா அள்ளி மிஷின்ல போட்டு விட்டுட்டேன். என்னன்னாலும் பரவாயில்ல, அது புழிஞ்சு கொடுத்துரும், நம்ம வந்து ரூமுக்குள்ளேயாவது போட்டு காய போட்டுக்கலான்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி சோறுக்கு வந்து அரிசியை ஊற வச்சுக்கலான்ட்டு நல்லா களைஞ்சிட்டு தண்ணி வச்சு ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால ரெடி ஆயிடும் இல்லையா? ஸோ அதனால அதுக்கப்புறமா முட்டை இருந்தது. ஸோ முட்டை தான் எடுக்கிறேன். முட்டை வந்து அவிய போட்டுக்கலாம், அதை வந்து தொக்கு மாதிரி இல்லைன்னா ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை போட்டுட்டேன். நைட்டுக்கும் சேர்த்து தான். ஸோ அதனாலதான். அப்புறம் மிஷின்ல போட்டு துணியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே காய போட்டுட்டேங்க. அப்புறமா மழை வருது காயுது அந்த மாதிரியே இருந்ததுங்க. எடுத்து வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் சரி வெங்காயம் அதெல்லாம் நறுக்கி எடுத்துக்கிட்டேன். முட்டையும் சூப்பரா வந்து வெந்துருச்சு. ஸோ அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சரி இந்த சாப்பர் வந்து வாங்கணும் இல்லையா, ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன். ஸோ அதை வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து அந்த சாப்பர் எப்படி மாட்டுறது என்னன்னே தெரியலங்க. மாட்டவே முடியல ரொம்ப நேரம் வரைக்கும். அப்புறம் வச்சுட்டேன். அப்புறம் என்ன இருக்கவே இருக்கு நம்மளோட மிக்ஸி ஜார், அதுல போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தையும் பூண்டும் வந்து சேர்த்து நான் வந்து அரைச்சிக்க போறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்திக்கோங்க இந்த தக்காளி சாரி இந்த வந்து முட்டை தொக்குக்கு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, இதை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துச்சு நம்ம வெங்காயம் பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா சுள்ள வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூண்டோட ஃபிளேவர்ல நல்லா இறங்குங்க. அப்புறமா தக்காளி வந்து அரைச்சு அந்த பேஸ்டையும் சேர்த்து நல்ல மாதிரி சுருள வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கடையில வந்து குக்கரை வந்து வச்சு விட்டுட்டேன் அடுப்புல. ஸோ சோறும் கரெக்டா வெந்துரும்ட்டு. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் தண்ணி ஊற்றி நல்லா சுருள வந்துருச்சு. இதுல மசாலாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெறுமிளகாய் தூள், அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், அப்புறம் வந்து வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா சுருள வதக்கணுங்க. எவ்வளவு வதக்குறோமோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பும் சேர்த்து
நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து குக்கரில் விசில் வந்து வர ஆரம்பிச்சுடுச்சுங்க சோறுக்கு. ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து தோல் உரிச்சு எடுத்துக்கலான்ட்டு அதை தனியாக வந்து உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து கீறிட்டு நம்ம வந்து நல்லா கொதிச்ச அந்த தொக்குல வந்து சேர்த்துக்கலாம். இது கிரேவி மாதிரி இங்கே தொக்குலாம் சொல்ல முடியாது, கிரேவி மாதிரி. அதை சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கடைசி கொத்தமல்லி தலை தூங்க சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணா சாதமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். அவ்வளவுதாங்க. என் அம்மாச்சி வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிடலான்ட்டு கொஞ்சம் கழனி புளிச்சாறு இருந்ததுங்க, நேற்று வச்சு கழனி புளிச்சாறு. அதுக்கப்புறம் முட்டை தொக்கு சாதம்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் வந்து சாப்பாடு போயிட்டு ஊட்டி விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து சாதம், முட்டை தொக்கு, ஒரு முட்டை வச்சு அதுக்கப்புறம் அந்த கழனி புளிச்சாறுலாம் வச்சு அப்படியே பசைஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு மதிய வேலையை முடிச்சாச்சு. மதியம் எப்பவும் தூங்க மாட்டேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு 4 மணி. தம்பி ஸ்கூல் டியூஷன்ல விட போலான்னு பார்த்தா மழை வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. லைட்டா தூத்த போடுது. இந்த சின்ன வாண்டை அடங்க மாட்டேங்குது. எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டு நேத்தே ஹஸ்பண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பால்கோவா மாதிரி ஒரு ஸ்வீட் இருக்கு பாருங்களா, அது கலாக்கண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வீட் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு நான் இதுல 2 மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இனிப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க, சூப்பரா இருக்கும். நம்ம இந்த பன்னீர் மாதிரி ஒரு ஃபிளேவர்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ சூப்பரா அதை 2 பீஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸா எடுத்துட்டு கையோட அம்மாச்சி வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டேன் நானு. அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி போடலாம் தாங்க நினைச்சேன். ஏன்னா முட்டை தொக்கு இருக்குது இல்லையா, ஸோ அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அம்மாச்சி வந்து ஒரு பார்சல் கொடுத்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிக்கன் எல்லாம் போட்டு புலாவ் வந்து பண்ணியிருந்தாங்க ஆஃப்ரிக்கன் ஸ்டைல்ல. ரொம்ப நல்லா இருக்கும், காரெல்லாம் இருக்காது, ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டாங்க நிறைய. ஸோ அதனால நம்ம வந்து சப்பாத்தி போட வேணாம், நல்லா முட்டை தொக்கு மட்டும் சூடு பண்ணிட்டு அந்த புலாவு, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பீஸ், அதுக்கப்புறம் முட்டை தொக்கு, அந்த ஒரு முட்டைலாம் வச்சு வந்து பிடிச்ச மாதிரி இன்னைக்கு சாப்பிட்டாச்சுங்க. சில பொருட்கள்லாம் கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கணும். நம்மளே சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா, யாராவது சாப்பாடு நம்ம கொடுத்து செஞ்சு கொடுத்து சாப்பிட்றது ஒரு டேஸ்டா இருக்கும் இல்லையா. அப்புறம் அந்த புலாவ் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருந்தது, தொக்கெல்லாம் இருந்தது இல்ல, அதெல்லாம் வச்சு இன்னைக்கு வந்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். சீக்கிரமா நைட் டின்னர் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு vlogல உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.